வர நவம்பர் மாதம் 6, 11 2 தேதிகளில் பீகாரில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற போகுது. இந்த சட்டமன்ற தேர்தலுக்காக பரப்புரைக்கு மோடி அவர்கள் போயிருக்காரு. அந்த பரப்புரையில் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, தமிழ்நாட்டில் பீகார் மக்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள், அதுவும் திமுக மேலே பழிய சுமத்தியிருக்காரு. முதல்ல ஒரு காணொலி பார்த்துருப்பீங்க. அந்த காணொலியில் பீகார் மக்கள் துன்புறுத்தப்படுவது போல் ஒரு வீடியோ. அது ஏற்கனவே ஐயா மோடி அவர்கள் நிதிஷ்குமார் தலைமையில் ஒரு குழு அமைச்சு அதை பற்றி விசாரிக்க சொன்னார். ஐயா நிதிஷ்குமார் இது தவறான காணொலி, இது போலியானது அப்படின்ட்டு அந்த குழு சொல்லிடுச்சு. இது கோர்ட்லேயும் நிரூபிக்கப்பட்டிருக்கு. தமிழர்கள்னா என்ன அவ்வளோ கேவலமாக பேசுகிறீங்க? பாரதிய ஜனதா அப்படின்றது ஒரு தேசிய கட்சி. இது ஒரு மாநில கட்சியோ இல்லை ஒரு சாதி கட்சியோ மத கட்சியோ இல்லை. யார் நாடாண்டாலும் நீங்கள் வரவேற்பது அந்த கட்சியினுடைய கொள்கை கோட்பாடு. அப்படி இருக்கும்போது ஒரிசாவுக்கு போகிறீங்க, அங்கே தமிழர்கள் நாடாளலாமா, திருடர்கள் கையில் சாவி போயிடுச்சு அப்படிங்கிறீங்க. இங்கே பீகாருக்கு வந்தால் பீகார் மக்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள், தமிழர்கள் தான் காரணம், திமுக தான் காரணம் அப்படிங்கிறீங்க. தமிழர்கள் மேலே இவ்வளோ ஒரு வன்மம் எதற்கு அப்படின்றதான் நான் கேட்குற கேள்வி. ஒரு பாரத பிரதமராக இருக்கின்ற நீங்கள் ஒரு நியாயத்தை பேசணும், ஒரு தர்மத்தை பேசணும், ஒரு நாட்டினுடைய குடிமக்களுக்கு குறைந்தபட்ச நியாயமாவது நீங்கள் பேசணும்ல. அது என்ன, ஹிந்தி பேசுகிற மக்களுக்கே நியாயத்தை பேசுகிறது, தமிழர்களுக்கு மட்டும் அநியாயத்தை பேசுகிறது? ஏன் இப்படி பண்ணுறீங்க? நாங்களும் இந்த நாட்டினுடைய பிரதிநிதிகள், அதாவது குடிமக்கள், ஒரு சாதாரண அடித்தட்டு மக்களாக இருந்தாலும் இந்த நாட்டை சேர்ந்தவர்கள் நாங்களும். எத்தனை தமிழர்கள் ஆந்திராவில் சுட்டு கொண்டாங்க, அப்போது பேசலை நீங்கள். இலங்கையில் லட்சக்கணக்கான தமிழர்களை கொன்று குவிச்சாங்க, அதுக்கு எங்கே நீங்கள் பேசுனீங்க? அதுக்கும் பேசலை. தமிழ்நாட்டை தவிர வேறு எந்த மாநிலத்துக்கு போனாலும் தமிழர்களை மட்டமாக தான் பேசுகிறீங்க. எதுக்கு இந்த அரசியல்? உங்களுக்கு ஓட்டு வேணுமா? இப்படி பேசினா தான் காங்கிரஸுக்கு விழ வேண்டிய ஓட்டுகள் அனைத்தும் பாரதிய ஜனதாவுக்கு விழும், அப்போ தான் நாம் ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு அற்ப அரசியலை செய்கிறீங்களே, இது தேவையா உங்களுக்கு? தமிழ்நாட்டில் ஆட்சியை நீங்கள் கைப்பற்றுறோம் அப்படின்னா தமிழர்கள் ஆதரவு இல்லாமல் நீங்கள் ஆட்சியை பிடிக்க முடியாது.